பெண்ணா பிறந்துட்டாலே தூக்கம் வந்து பிறந்ததுலேருந்தே கம்மியாயிடும் அப்படிங்கிறது தான் மெயின். என்ன நிறைய யோசிப்போம், அடுத்தவங்களோட நலனுக்காக நிறைய யோசிச்சே பாதி தூக்கம் போயிடும். அதை தவிர ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாக பார்த்தாலும் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்து ரொம்ப காமன். அது எஸ்பெஷலி மாதவிடாய் காரணம், அது மாதவிடாய்க்கு முன்னாடி மாதவிடாய்க்கு பின்னாடி அந்த சுழற்சி காரணமாக கூட தூக்கமின்மை வந்து ரொம்ப காமன். இது இன்னும் அதிகப்படியாக வேர்ஸ் ஆக்குறது என்னென்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ். எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி போச்சு. டே டு டே லைஃப்லேயே வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் ஒர்க் பிளேஸ், அவர் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், அதை முன்னேற்றுறோன்னு நிறைய யோசிச்சு இந்த மொமெண்ட்டில் யாருமே வாழ மாட்டேங்கிறோம். ஸோ அனுபவித்து இந்த நொடியில் நம்மளோட சந்தோஷத்தை தேடினாலே பாதி ஸ்ட்ரெஸ் போயிடும். ஸ்ட்ரெஸ் இல்லைனாலே நம்மளுக்கு நல்லபடியாக தூக்கம் வரும். முக்கியமான இன்னொரு கடைசி விஷயம், பட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், வந்து நம்மளோட டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணாலே வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்து நம்ம தவிர்க்கலாம். இதனால் வந்து பெண்களுக்கு வந்து இந்த ஸ்லீப்பிங் இல்லாமல் இருக்கிறதால இந்த ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை எல்லாம் வரும்னா வேறு என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு வந்து அவங்க சந்திக்கிறது? ஓகே, நார்மலாகவே ஒரு பொன் குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, பீரியட்ஸ் வந்து மாதம் வந்துட்டுருக்குனாலே நார்மலாக அவங்களோட ஒரு மாதத்துலேயே ஸ்லீப் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து டாக்டர்ஸே வந்து நம்ம நின்று யோசித்தது கிடையாது. நீங்கள் இப்படி கேட்டோன்னே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் வந்து நம்மளோட ஹார்மோன் சுழற்சி காரணமாக கேர்ள்ஸுக்கு வந்து தூக்கமின்மை வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தேர் ஓன் பாடி. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து அந்த 5 நாளுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணக்கூடிய 2 வாரமும் ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் வந்து உடம்புல வந்து பீக்காக ஆரம்பிக்கும். ஸோ அதே சுழற்சியோடு சேர்ந்து செரட்டோனின், மெலட்டோனின் அப்படிங்கிற முக்கியமான வந்து மூட் அண்ட் ஸ்லீப் ஹார்மோன்ஸ் வந்து அப் கிரேடிங்கில் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு தூக்கமின்மை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இதுவே அந்த முட்டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓவலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓவலேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய லூட்டியல் ஃபேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும். ஈஸ்ட்ரோஜன் குறையும், ஆனால் அதை வந்து செய்கிற மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான்கிற ஒரு காமிங் ஹார்மோன், சூதிங் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே ஹார்மோன் தான் பெண்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும் போதும் ரத்தத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அப்போவும் ஸ்லீப் கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்கும். திரும்ப அந்த ஹார்மோன் 2 பேருமே கிராஷ் ஆகுறாங்க. எப்போ ஆகுறாங்கன்னா ஜஸ்ட் பிஃபோர் பீரியட்ஸ். அப்போ தான் நம்ம எல்லாரும் இப்போ ரொம்ப காமனாக பேசக்கூடிய அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் ஆர் பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேஸில் வந்து 2 ஹார்மோனோட குறைபாடுனால சுத்தமாக அவங்களுக்கு வந்து தூக்கமே போயிடுது. இது மெயினாக என்னென்னா அண்டர்லையிங் செரட்டோனின், மெலட்டோனின், அந்த நல்ல ஹார்மோன்ஸ், மூட் ஹார்மோன்ஸும் சேர்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோனோட சுழற்சினால தான் மெயினாக வந்து கேர்ள்ஸுக்கு வந்து தூக்கமின்மை. இது வந்து சில பேருக்கு லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸாஸோடு சேர்ந்து ஆட் ஆகும்போது அது வந்து ஸ்லீப் டிப்ரிவேஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அந்த மாதிரி உள்ளே போகும்போது அது வந்து ஒரு ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்ஃபோரிக் டிஸார்டர் அப்படின்னு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் சொல்கிற மாதிரி ஒரு பூதாகரமான விஷயமாக மாறுது. ஸோ இது நார்மலான விஷயந்தான். அதை வந்து நம்மளை வந்து அனுசரித்து அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு, நீர், ஆகாரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளோட மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸை நம்மளே நல்லா பார்த்துக்கிட்டோன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கிட்டோன்னா ஸ்லீப் டிப்ரிவென்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.